அனைவருக்கும் வணக்கம். இன்று முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுவது, 2 கலர் முறுக்கு கைப்பிடி போடுவது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முறுக்கு கைப்பிடிக்கு உள் வயராக 3 வயர் 4 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த கூடைக்கு 27 அடியில் 27 அடியில் அடி போட்டிருக்கிறேன். அதனால் ரைட் சைடு 9, லெஃப்ட் சைடு 9 விட்டு நடுவில் 9 எடுத்து நான் மேலேருந்து 4வது லைனில் இந்த வயரை கோர்க்கணும். கோர்த்துட்டு வெளி வயராக இந்த க்ரீனும் ப்ளூவும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த வயரில் சுற்று வயரை எடுத்து கோர்த்துக்கிறணும். உள் வயருக்கு அடுத்து இந்த 2வது வயரை க்ரீனும் ப்ளூவையும் எடுத்து கோர்த்துக்கணும். இந்த குட்டி வயராக இருக்கிறது அதனுடைய பாதி வயரு, அதையும் இந்த உள் வயரோடு சேர்த்து வச்சு பின்னணும். இப்போ இந்த எப்படி பின்னுவது என்பதை பார்க்குறோம். 2 வயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கோர்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து முறுக்கு கைப்பிடி முன்னாடி ஏற்கனவே இதில் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். அதே மாதிரி அப்படி இழுத்து மடக்கி பெருவிரலை வச்சு பிடிச்சிக்கிறணும். அந்த 2 வயரையும் ஒரே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு லூப் ஃபார்ம் பண்ணி பிடிச்சிக்கணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். அதுக்கடுத்து டைட் வைக்கணும். திருப்பி அதை மடக்கி அடுத்த சைடு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த லூப்பை டைட் பண்ணணும். 2 வயரையும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். தனித்தனியாக விடக்கூடாது. ஒரே இதை இழுக்கிறப்ப 2 வயரும் ஒன்றா வச்சு இழுத்து லூப் ஃபார்ம் பண்ணி வெளியே அந்த வயரை இழுக்கணும். உள்ள வயரை அதை திருப்பி அடுத்த சைடு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி வெளியே உள்ள வயரை உள்ளே இழுத்து டைட் வைக்கணும். வயரை மடக்கி அடுத்த சைடு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணணும். அந்த முறுக்காக வர்றதை நம்ம பெருவிரலில் வச்சு நல்லா டைட்டாக அமுக்கிக்கிறணும். அப்போ தான் அது லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணணும். வச்சுட்டு உள்ள வயர் அந்த 3 வயரை எடுத்து வெளியே விடணும். ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 3 வயரு, 6 வயர் மொத்தம். அந்த 6 வயரையும் தனித்தனியாக ஒவ்வொரு லூப்லேயும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வரணும். 10 க்ரீன் போட்ட உடனே இப்படி போடுறோம்ல, ஒவ்வொரு லைனாக எண்ணுறப்ப 10 வரணும். அதுக்கடுத்து அந்த க்ரீனை விட்டுட்டு ப்ளூ கலரை நம்ம மாற்றி வைக்கணும். வச்சு உள்ள வயரை இழுத்து வெளியே போட்டு அந்த வயர் இந்த சைடு மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சு கை வச்சு அமுக்கிட்டு இதை லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு உள் வயரை ரைட் சைடுலேருந்து எடுத்து வெளியே விடணும். அதே மாதிரி இந்த சைடும் லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு மடக்கி இந்த சைடு திருப்பணும். லூப் ஃபார்ம் பண்ணணும். உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். டைட் வைக்கணும். மடக்கி ரைட் சைடு திருப்பணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். டைட் பண்ணணும். அதை அப்படியே திருப்பணும். திருப்பிட்டு 2 வயரையும் ஒன்றா வச்சு இழுத்து லூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். 2 வச்சு ஒன்றா இழுக்கணும். இழுத்து டைட் வச்சு திருப்பணும். திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் அந்த வயரை லூப் ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்ன சைடில் இருக்கிற ஒவ்வொரு மடிப்பையும் எண்ணிட்டு நல்லா டைட் வச்சுட்டு இந்த க்ரீனை உள்ளே வச்சுட்டு ப்ளூ கலரை வெளியே எடுத்து விடணும். இதுதான் இதனுடைய
முக்கியமான கவனிக்க வேண்டியது. க்ரீனை நல்லா அடியில் உள்ளே அனுப்பிட்டு ப்ளூ கலரை வந்து மேலே வச்சு லூப் ஃபார்ம் பண்ணணும். அதை டைட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இறுக்கியாக பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி கையில் பிடிச்சிட்டு உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். டைட்டாக இழுக்கணும். நம்ம அடித்து பெருவிரல் வச்சு அமுக்கிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். உள்ள வயர் வந்து வெளியே வராத அளவுக்கு டைட்டாக இழுத்து லூப் வந்து வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு 3 வயருக்குள்ள உள்ளதை வெளியே இழுத்து விட்டுட்டு டைட் வைக்கணும். லூப் ஃபார்ம் பண்ணி இறுக்க பிடிச்சிட்டு உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டு டைட் பண்ணணும். அதை மடக்கி அடுத்த சைடு ரைட் சைடு திருப்பணும். அந்த திருப்புறதான் கரெக்டாக மடைக்கணும். அந்த மாதிரி மடக்கி லூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும். டைட்டாக பிடிக்கணும். பிடிச்சி வெளியே எடுத்து விட்டு டைட் வைக்கணும். அதை திருப்பி அதை மடக்கணும். அப்படி இழுத்து திருப்பணும். அப்படி மடக்கி பெருவிரலை வச்சு பிடிக்கணும். பிடிச்சிட்டு அடுத்த சைடு லூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே இழுத்து விட்டு டைட் வைக்கணும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து பின்னிக்கிட்டே வரணும். வயரை வந்து லூஸாக விட்டுறக்கூடாது. லூஸாக விட்டால் உள்ள வயரு வெளியே வந்துடும். அதனால் இழுக்கிறப்ப டைட்டாக வச்சு இழுக்கிறப்ப அது உள்ளேயே நின்றுருக்கும். அதே மாதிரி இதுலேயும் 10 லைன் போட்ட உடனே அடுத்து க்ரீனை வெளியே வச்சுட்டு ப்ளூ கலரை உள்ளே வைக்கணும். அப்படி பண்ணுறப்ப 2 கலர் கைப்பிடி நம்மளுக்கு கிடைக்கும். சைடில் உள்ளதை பின்னுறதை பார்த்து எண்ணுனமாக்கும் 10 வந்துடுச்சுன்னா அடுத்தது கலரை மாற்றிக்கணும். 10 10 போட்டு வரப்போ ஒரே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டு வயர் வச்சு பின்னுறதுனால நம்மளுக்கு கைப்பிடியும் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ரெட்டை வயர் வச்சு பின்னுறோம்ல, அதனால் இது 2 ரோல் 2 ரோலில் கூட பின்னாலும் நல்ல பெரிய கூட இந்த வயர் கூடைக்கு கைப்பிடி வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி வயர் வெளியே வந்துட்டாலும் அதை அமுக்கி அந்த வயருக்குள்ளே விட்டுட்டு அதுக்கடுத்து லூப் வச்சு நம்ம இழுக்கணும். இழுத்து லூப் ஃபார்ம் பண்ணி அந்த 3 வயரை அந்த லூப்புக்குள்ளே இருந்து வெளியே எடுக்கணும். க்ரீன் கலர் வயர் வந்து பெருசாக இருக்குது, ப்ளூ கலர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால வெளியே வந்துடுது. அதனால் கொஞ்சம் இழுக்கிறப்ப நல்லா கரெக்டாக லூஸ் விடாமல் இழுத்து நம்ம பின்னணும். மாதிரி இழுத்து லூப் ஃபார்ம் பண்ணி டைட் வைக்கணும். அந்த பெருவிரலை வச்சு அமுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அது மாறாமல் இருக்கும், லூஸ் ஆகாமல்.
கடைசி வரைக்கும் சுற்று வயரை வச்சு அப்படி 10 பின்னலாக பின்னி மாற்றிக்கிட்டே வரணும். க்ரீன் 10 வந்துடுச்சுன்னா அடுத்து ப்ளூ கலரு மாற்றி எடுக்கணும். அந்த க்ரீனை உள்ளே வச்சு அப்படியே ப்ளூ கலரை வெளியே எடுத்து இறுக்கியாக பிடிச்சி லூப் ஃபார்ம் பண்ணணும். அப்படி அமைக்கிட்டு வயரை இழுக்கணும். அப்படி இழுத்து லூப் வைக்கணும். வெளியே வந்தாலும் அது உள்ளே ஒரே இது லைனை அமுக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து லூப் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் வந்து உள்ள வயரை இழுத்தமாக்கி ஈஸியாக வந்துடும். ரைட் சைடில் வந்து ரைட் ஹேண்டில் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ள வயரை எடுத்து போட்டுடணும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறப்ப லூப் வந்து ஈஸியாக வரும். அதனால் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி வைக்கோங்க. ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டாச்சு முன்னாடியேவோ. அந்த கைப்பிடிக்கு எந்த அளவு வந்திருக்கோ அதை வச்சு இது இப்போ எவ்வளோ போட்டிருக்கோன்றதை போட்டு கரெக்டாக அளந்து பார்த்துட்டு குறைவாக இருந்துச்சுன்னா போட்டுக்கணும். அதே அளவு இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு நம்ம கூடையில் உள்ளே கோர்க்கணும். அந்த வயரில் வந்து 8 லைன் வர மாறி கலர் வர மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் 8 லைனு மாறி கலர் வரும். அந்த அளவு வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கூடைக்குள்ளே கோர்க்கணும். இந்த இதை அப்படின்னு முடிச்சு போட்டு கோர்க்கணும். இதுலேயே 3 கலர் வேணும்னா 3 வயரை கோர்த்துக்கிறணும். மாறி வெளியே விட்டு கலராக பின்னிக்கலாம். 2 வயருன்றனால 2 கோர்த்துருக்கோம். 3 கலர் வேணும்னா 3 வயர் வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஒவ்வொன்றையும் வெளியே எடுத்து விட்டு பின்னிக்கலாம். இப்படி டைட் வைக்கிறப்ப நல்லா உள் வயரை இழுத்து மேலே உள்ளதை கீழே இழுத்தமாக்குன்னு டைட்டாக வைக்கிறோம். இப்போ அந்த கைப்பிடிக்கு இந்த கைப்பிடியும் கரெக்டாக இருக்காண்டு நம்ம செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு 9, லெஃப்ட் சைடு 9, நடுவில் 9 விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி அதை மார்க் பண்ணி 4வது லைனில் வச்சு கோர்க்கணும். சுற்று வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு இந்த வயர் எல்லாத்தையும் 4வது லைனில் கோர்த்து உள்ளே நல்லா ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுறணும். கலண்டு வராத அளவுக்கு டைட்டாக முடிச்சு போட்டுட்டு மீதி உள்ள வயரை வந்து உள்பக்கமாக கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி கோர்த்து நல்லா வெளியே வந்து வயர் தெரியாத அளவுக்கு உள்பக்கமாக இழுத்துட்டு நல்லா முடிச்சு போட்டுறணும். அப்போ தான் கலண்டு வராது.
நல்லா நாட் போட்டு மீதி உள்ள வயரை ஃபுல்லாக உள்ளே கோர்த்து விட்டுறணும். அப்புறம் ஒரு ஸ்கேல் அடி வயர் கட் பண்ணி இந்த கைப்பிடியை வந்து கீழே தொங்காத அளவுக்கு வயரை கட் பண்ணி அதில் முடிஞ்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து கைப்பிடி அப்படியே நட்டமாக நிற்கும். இல்லாட்டி கீழே தொங்கி தொங்கி வரும். கீழே உள்ள ஹோலில் இந்த மாதிரி கோர்த்துட்டு அதே மாதிரி மேலே ஒரு ஹோல்லையும் கோர்த்து திருப்பி அதை உள்ளே கொண்டு போய் முடிச்சு போட்டு மீதமுள்ள வயரை கோர்த்து விட்டுறணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்கும் வயர்க்கூட கைப்பிடி. பக்கத்துலேயும் கோர்த்தணும். அடுத்தடுத்த ஹோல்லேயும் கோர்த்து மறுபடியும் உள்ளே கோர்க்கணும். கோர்த்து நல்லா முடிச்சு போட்டு விட்டுறணும். அதே மாதிரி 4 சைடும் நம்ம இந்த மாதிரி வயரை கட் பண்ணி முடிச்சு போட்டு கோர்த்து விட்டுறணும். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லான கைப்பிடி நம்மளுக்கு கிடச்சிருது. பூ வேணும்னா நான் ஏற்கனவே சேனலில் பூ எப்படி செய்யணும்னு வயர்க்கூடை போட்டிருக்கேன். வயரில் பூ செய்கிறது. அந்த 2 கைப்பிடிக்கு நடுவில் பூ செஞ்சு நம்ம மீதி உள்ள வயரை அப்படியே உள்ளே கோர்த்து விட்டோமாக்க அப்படியே பூ வந்து ஸ்டெடியாக நின்றுக்கிறோம். பிளாஸ்டிக் வயரில் எப்படி பூ செய்யணுன்றதை நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து செஞ்சு பூ வேணும்னா நம்ம கூடையில் கோர்த்து விட்டுக்கலாம்.